ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். ஈரோடு எம்பி, மதிமுக எம்பி, அவர் இறந்தது எனக்கு மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும் என்று ஒரு நன்றாக பணியாற்றிக் கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது. இவர்களின் ஆசை, குடும்ப ஆசை, வாரிசு ஆசை. இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன், ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன். ஒரு அனுபவம் மிக்க ஒருவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த வைகோ எதற்காக திமுக விட்டு வெளியே வந்தாரு? கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஆனா இன்னைக்கு அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார். இது மன்னிக்க முடியாத குற்றம். உலகத்துல எங்கேயுமே இன்னைக்கு நீட்ல ஒரு தவறு நடந்த உடனே அது உலகம் முழுவதும் அதை வைத்து பிரபலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்வது தமிழகத்தில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. மிகுந்த மனவேதனையா இருக்குது. இது ஸ்டாலினும் பதில் சொல்லணும், வைகோவும் பதில் சொல்லணும். இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஒரு சாமானிய தொண்டனா, இதே திமுக கூட உதயநிதிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குதா? ஆக அண்ணன் ஈரோடு எம்பி அவரு தற்கொலை செஞ்சிட்டாரு. ஆனா எவ்வளவோ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அதனால அவங்க கட்சியில ஜனநாயகம் வரட்டும், அவங்க கட்சியில வாரிசு ஒழியட்டும், அப்புறம் எங்களை பத்தி அவங்க பேசலாம்னு தெரியும்.